நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கின்றோம். அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணி. நாங்கள் என்று சொன்னால் என்னுடைய இனிய நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்களும், இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், உங்களிடம் டிடிவி தினகரன் அவர்களும், ஜி.கே. வாசன் அவர்களும், ஏ.சி. சண்முகம் அவர்களும், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போன்ற பாரிவேந்தர் அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த மோசடி ஆட்சி, ஏமாற்றுகின்ற 420 ஆட்சி, இந்த திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, குழந்தைகளை கொலை செய்கின்ற ஆட்சி, இளைஞர்களுக்கு சாராயம் மட்டுமல்ல கஞ்சாவும் கொடுத்து இளைஞர்களை பெருக்கின்ற இந்த திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதனால்தான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய கேவி குப்பத்தின் வெற்றி வேட்பாளர் இவர்களெல்லாம் நன்கு அறிமுகமானவர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறந்த முறையிலே பணியாற்றி தமிழ்நாட்டில் எங்கே சமூக நீதி பிரச்சனை வந்தாலும், சமூக நீதி பிரச்சனை என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த சூழ்ச்சி செய்கின்ற திமுக அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களுக்குள்ளே சூழ்ச்சிகள் செய்து சண்டைகள் மூட்டிவிட்டு, குறிப்பாக பட்டியலின மக்களுக்கும் வன்னியர் மக்களுக்கும் சண்டை மூட்டிவிட்டு சூழ்ச்சி செய்து குழப்பி ஏறிவிட்ட திமுக உடனடியாக நானும் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்களும் அங்கே சென்று நமக்குள்ளே எதுவும் வேண்டாம், நமக்குள்ளே எதுக்கு சர்ச்சை, நமக்குள்ளே எதுக்கு தொந்தரவு, பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம் என்று சமூக நீதியை காத்து அந்த அடிப்படையிலே இந்த தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுகிறார் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லோரும் பணிவோடு, பாசத்தோடு, உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த தேர்தல் பரப்புரைக்காக தர்மபுரியிலிருந்து நான் வருகை தந்திருக்கின்றேன். சென்னைக்கு நான் செல்கின்றேன். இந்த முழுவதும் என்னுடைய தேர்தல் பரப்புரை இந்த கேவி குப்பத்தின் தேர்தல் பரப்புரை தான் முக்கியமான தேர்தல் பரப்புரையான காரணம் நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள், அவருடைய மனநிலை என்னுடைய மனநிலையும் ஒன்றுதான். இருவரும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் இருவருக்கும் இருக்கிறது. இந்த இரண்டு சமுதாயங்களையும் காலங்காலமாக ஓட்டுக்காக, வாக்குகளுக்காக, அரசியலுக்காக பிரித்து வைத்து சூழ்ச்சி செய்து சண்டையை மூட்டி விட்டது யாரு? இந்த திமுக, மோசடி திமுக. அதுல திமுக PhD படிச்சிருக்கலாம். எங்க சிச்சப்பட்டா எங்க பிரச்சனை வரும்? கடந்த காலம் வரலாற்றில் நீங்க திரும்பி பாருங்கள். தேர்தல் நேரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை, செருப்பு மாலை போடுவோம், போட்டுட்டு இது நம்ம தான் போடுறோம் சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்குவோம். திண்டிவனம் தொகுதியில பொன்முடி அப்படிதான் செஞ்ச ஒரு கலவரம் வந்து தேர்தல் முன்பு. இதெல்லாம் திமுகவுக்கு கைவிட்ட கலை. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன? இந்த தலைமுறை, இந்த இளைஞர்கள் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், சுயமரியாதை வாழ வேண்டும். காலகாலமா எவ்வளவு காலமா அடிமைகளாக, கூலிகளாக, தொழிலாளர்களாக, விவசாய கூலிகளாக, படிப்பறிவு இல்லாத, மது கடுமையாக, கஞ்சாவு கடுமையாக இருப்போம். அந்த எண்ணத்தில் தான் இந்த தொகுதிக்கு இன்று நான் வருகை தந்திருக்கின்றேன். நம்முடைய நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்திலே இங்கே இருக்கின்றார்.